மற்ற பாக்குறவங்களுக்கு கண்ணியமாவும் தெரியும். இப்படி மறைக்கிறதுக்கு புதுசு புதுசா விஷயம் தேடுற வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைதான் ஏற்படும்ங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கிறேன். இப்ப இந்த இது அடுத்த குற்றச்சாட்டு. அடுத்தாப்புல இப்ப குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மறுபடியும் கடைசி ரீசெண்டா ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேக்கு அவருக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை மாதிரி ஆக்குறதுக்கான முயற்சி நடக்குதுங்க. இப்ப நீங்க அதுக்கு என்ன அவங்க சொல்ல வர்ற குற்றச்சாட்டு என்ன? நீங்க குரான் போடுறீங்க, அதை 240 ரூபாய்க்கு விநியோகம் பண்றீங்க, ஜான் ட்ரெஸ்ல ஓடுறாங்க 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதுல ஓடுறாங்க. குரான்ங்கிறது இதுக்கு எதுக்கு கவுண்டரு? சீடி நீங்க 50 ரூபாய்க்கு வித்தீங்கன்னு சொன்னது கவுண்டரு, சீடி 50 ரூபாய்க்கு கொடுத்தீங்கிறதுக்கு இது ஆதாரமா வைக்கிறாங்க. இதா விஷயம். அவர் குரான் 240 ரூபாய்க்கு விற்கப்பட்டது என்று சொன்னால், நீங்க இப்ப பாருங்க, இப்ப அந்த தரத்துல ஏறத்தாழ அதே தரத்துல ரஹ்மத் ட்ரஸ்ட்ல இருந்து திருமதி போட்டிருக்காங்க. அந்த நூல் ஏறத்தாழ அதே மாதிரி இருக்கு, 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனுடைய ஓனர்கள் முதலாளிகள் எல்லாம் கோடீஸ்வர ஆட்க, பெரிய பணக்காரங்க, வித்துக்கிட்டு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி கமர்ஷியலாவா இது போச்சு? அவர் என்ன கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு இருக்காரு? இது ஒரு விளக்கத்துக்கு நம்ம சொன்னாலும் இது இல்ல மேட்ரு. வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை நீங்க மறுக்கணும் இருக்கணும். இதை பிஜேக்கு உங்களுக்கு உள்ள விஷயங்கள் மாதிரி அடுத்தாப்புல இவர் நல்லா கத்தி கத்தி பேசி மக்கள்கிட்ட எல்லாம் தக்பீர் வாங்குவாரு. ஏண்டா அது பிடிக்காம ஒரு பேச்சுக்கு இப்ப போனோம், வெளியேற்றி போனோம்டாலும் இப்ப தக்பீர் எல்லாம் தாண்டி விசில கைதட்டலாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அது பெரிய விஷயம். அது இப்ப தக்பீர் வாங்குவாருங்கிற காரணத்தினாலதான் அவர் ஒரு மாதிரி டேக்கிள் பண்ணி அடிச்சு வெளியே தள்ளி விட்டாரு. இப்படின்னு அடுத்த ஒரு விஷயம் இதா செஞ்சு பாதுகார வெளியே தள்ளி விட்டாரு அப்படின்னு. இப்ப இதா மேட்ரு. அவருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த பிரச்சனை மாதிரி ஏன் கொண்டு போறீங்க? உங்க மேல ஜமாத்து சில குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோடு வைத்து ஜமாத்து நீக்கி இருக்கிறது. இதுதான் மேட்ரு. இப்ப நீக்கின மேட்ரு அநியாயம், என் மேல ஒண்ணும் இல்ல, ஆதாரம் இல்ல, இப்படி நீங்க புலம்புனீங்க அப்படின்னு சொன்னா இதை நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் சொல்லிட்டோம். இங்க இருக்கக்கூடிய இந்த வந்திருக்கிற ஆட்கள்ல 3 வகையினரா இருக்கலாம். எப்படி? ஒண்ணு முழுக்க முழுக்க அவர் அநீதி இழைக்கப்பட்டாருங்கிற சிந்தனை உள்ள ஆட்களா இருக்கலாம். அல்லாஹ் ஒருவேளை அவங்களுக்கு இன்னைக்கு விளக்கத்தை கூட கொடுத்திருக்கலாம். இன்னொரு வகையினர் முழுக்க முழுக்க ஜமாத்து நிலைப்பாடு சரிதான் நினைக்கிறவங்களா இருக்கலாம். சிலர் நடுநிலையில அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கிற ஆட்களும் இருக்கலாம். நீங்களாவது போய் கூட்டிட்டு வாங்க. கூப்பிட்டு வரலைன்னு சொன்னா நீங்க விளங்கிக்கிறீங்க. என்ன விளங்கன்னு ஒண்ணும் இல்லாதனாலதான் இந்த போப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எது சரியா இருந்திருக்கு? நடவடிக்கை எடுக்கப்பட்டால் பேசாம அமைதியாக போய் அவங்க வாட்டுக்கு பேசாம இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல மக்களுடைய மதிப்பு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குமே ஒழிய, இப்படி இறங்குற காரணத்தினால இன்னும் பாருங்க இன்ஷா அல்லாஹ் அவங்க எப்படிப்பட்ட இழிவுகளை எல்லாம் சந்திக்க இருக்கிறாங்கிறதுனால. ஏண்டா உண்மையை மறைக்கிறதுக்கு, உண்மைக்கு புறம்பா பேசுறதுக்கு, நிரூபிக்கப்பட்ட எல்லாத்தையும் பொய்ன்னு நிரூபிப்பதற்கான களமிறங்கினவங்க எல்லாம் கடைசியில எப்படி போயிருக்காங்கிறத வரலாறு நெடுவெழுத்தில் நீங்க பார்க்கலாம். அந்த காரியத்துல அவங்க இறங்கி இருக்காங்க. அப்ப பிஜேய அந்த கடிதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அவரையும் குறை சொல்லி எழுதியிருக்கிறேன் இந்த கடிதத்துல. ஏன் நிலைப்பாட்டுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேங்க. என்ன இந்த நிர்வாகத்துல நாம விசாரணை விஷயங்கள்லாம் அப்படி வெளியே இருந்து வரும்போது, தெளிய வரும்போது, மக்கள்கிட்ட பரவும் போது, ஏண்டா வெளிநாட்டு நிலையை நீங்க வேற மாதிரி நினைச்சு பார்க்கணும். வெளிநாட்டுல அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரன் இருக்கிறான், நெல்லை மாவட்டத்துக்காரன் இருக்கிறான், தூத்துக்குடி மாவட்டத்துக்காரன் இருக்கிறான். அந்த மாவட்டத்தில் ஒண்ணு நடந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரிஞ்சா அவனுக்கு தெரிஞ்சிடும். அவன் நேரம் என்ன செய்வான்? நம்மளதான் முடிப்பான். நீலாம் ஒரு நிர்வாகி, நீலாம் இருந்து இது பண்ணிட்டு சொல்லிட்டு கடுமையான கேள்விகளையும் கடுமையான விஷயங்களையும் அவங்க நம்ம மேல வீசுவாங்க, கேட்க சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில கேட்கப்பட்ட விஷயம். இன்னொரு விஷயத்தை நீங்க வழங்கிக்கிறேன்னு, இது பிஜேக்கும் பாக்கருக்கும் உள்ள விஷயம் மாதிரி கொண்டு போற, அதுவும் கூட முழுக்க முழுக்க இருட்டடிப்பு செய்யக்கூடிய பொய்யான இந்த பிரச்சனைக்கு இதுக்கு சற்றும் தொடர்பே இல்லாத விஷயம். அதுல அவரையும் நாம் குற்றம் சாட்டி எழுதி இருக்கிறோம். உங்களை இத்தனை முறை பிஜேடியும் நாங்க இந்த குற்றச்சாட்டை கொண்டு போயிருக்கிறோம். என்னவோ தெரியல உங்க விஷயத்துல அவர் அதை கேட்கறதுக்கு திராணியற்ற ஆளா இருக்காருன்னா எழுதியிருக்கோம். நம்ம எழுதியிருக்க அவர் மேல திருப்பி போடுறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரியும் அவர் ஒண்ணும் செய்யல, திருப்பி போடுறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் மேல போட்டுட்டா இந்த இதுக்கு முன்னாலே எல்லாம் போன ஆளுக்கெல்லாம் எப்படி போனாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க மேல என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் சரி, வெளியே போய் கொஞ்ச நாளைக்கு இப்படி மக்களை ஏமாத்த போனவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அதை அவரே தெளிவா சொல்றாரு. இந்த ஜமாத்தை விட்டுட்டு யாரெல்லாம் வெளியே போனாங்களோ அவங்க கட்சியில இப்ப முக்கிய பொறுப்புல இருக்கிறவரு அவெல்லாம் தற்குறி ஆகி போயிட்டாங்க. அதுக்கான ஆதாரங்களையும் தெளிவா கொண்டு 1.5 மாசத்துக்குள்ள ஆகி போயிட்டாங்க, நிரூபிச்சுட்டாங்க. அடுத்தாப்புல என்ன சொல்றாங்க? இப்ப லேட்டஸ்டா பரப்பிட்டு இருக்கிற மெசேஜ், இவர் 4 சாட்சிகளை கொண்டு வரணும் இல்லைன்னு சொன்னா, 4 சாட்சிகளை கொண்டு வந்தா மெசேஜ் நாங்க வாக்கற கல்லெறிஞ்சு கொள்ள தயார், நீங்க அவர் கொண்டு வரல அப்படின்னு சொன்னா ஆமீன 80 கசேரி அடிக்க தயாரா?
முதல்ல இதுவே ஒரு கூமுட்டத்தனமான வாதம். இது அவரும் செய்ய முடியாது, நம்மளும் செய்ய முடியாது. ஏன்டா இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா தான் செய்ய முடியுது. சரி, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிருவோம். நீங்க சொல்றது ஆட்சியெல்லாம் இருந்துச்சு.